ஒரு வீடு விட்டு சென்றாள். ஆனால் திரும்ப ஓட வைத்தது யார்? வாருங்கள் நண்பர்களே, பார்ப்போம். இந்த வீடியோவில் மாமியார் வீட்டின் அருமையை உணராத ஒரு மகள் அம்மா வீட்டிற்கு வந்து அங்குள்ள வேலைப்பழுவை கண்டு மீண்டும் மாமியார் வீட்டிற்கே ஓடுவதை நகைச்சுமையாக காட்டியுள்ளார்கள். அதே போன்ற கருத்துள்ள மற்றொரு குட்டிக் கதை இதோ. தலைப்பு: எங்கு நிம்மதி. ஒரு ஊரில் கவிதா என்ற பெண் இருந்தாள். திருமணமான புதிதில் தன் மாமியார் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செய்வதைக் கூட பெரிய சுமையாக நினைத்தாள். எப்ப பார்த்தாலும் சமையல், பாத்திரம் கழுவுறதுன்னு இதே வேலையா போச்சு. எங்க அம்மா வீட்ல நான் மகாராணி மாதிரி இருப்பேன் என்று அடிக்கடி புலம்புவாள். ஒரு நாள் கோபித்துக் கொண்டு தன் தாய் வீட்டிற்கு சென்றாள். அங்கு போன முதல் நாள் அவளுக்கு ராஜ மரியாதை கிடைத்தது. ஆனால் அடுத்த நாளே நிலைமை மாறியது. அவள் அம்மா சொன்னார், கவிதா, உன் அண்ணிக்கு உடம்பு சரியில்ல. இன்னைக்கு நீதான் எல்லாருக்கும் சமைக்கணும். அப்புறம் துணி துவைக்கிற மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, கையாலேயே துவைச்சிடு என்றார். வேலைகளை செய்து முடிப்பதற்குள் கவிதாவுக்கு முதுகுவலி வந்துவிட்டது. மாமியார் வீட்டில் அவளுக்கு உதவி செய்ய ஒரு ஆள் இருந்தாள். ஆனால் இங்கே எல்லாவற்றையும் அவளே செய்ய வேண்டியிருந்தது. அது மட்டுமில்லாமல் உப்பு கம்மியா இருக்கு, துணி சரியா துவைக்கல என்று அண்ணனும் கம்பியும் குறை சொல்லிக் கொண்டே இருந்தனர். அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது, மாமியார் வீட்டில் அவளுக்கு கிடைத்த மரியாதையும் அங்குள்ள வசதிகளும் அம்மா வீட்டை விட மேலானது என்று. உடனே தன் கணவருக்கு ஃபோன் செய்து, என்னை வந்து கூட்டிட்டு போங்க, மாமியார் வீடே எனக்கு சொர்க்கம் என்று கூறி கிளம்பினாள். நீதி: இருக்கும் இடத்தின் அருமை பிரிந்திருக்கும் போதுதான் தெரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கும் உண்மை இது. உங்க குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற மனதை தொடும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.